தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாள் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அன்பார்ந்த விருச்சிகம் ராசி அன்பர்களே, அதாவது இந்த விருச்சிகத்துக்கு நம்ம பலன் சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் அதிகமாக வருதுங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்க நம்மளை ரொம்ப விரும்பக்கூடியவங்க. அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பயணம், அதே போல் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் சப்போர்ட்டிவாக இருக்குது, உங்கள் பயணம் சிறப்பாக இருக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. முதல்ல விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிரிப்பு தாங்க உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அந்த சிரிப்புனா ஹியூமர்னு சொல்லுவாங்க. அந்த ஹியூமரை நீங்கள் எப்பயுமே அதிகமாக வளர்த்துக்கணுங்க. அதே போல் உங்கள் மனசில் ஒரு தோன்றல் வரும்ல, அதாவது ஒரு ஹியூமர் வருங்கள்ல, அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க. ஆனால் அதை நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்க அடுத்தவங்களுக்காக அதை நீங்கள் வெளிப்படுத்தாமலே இருந்துடுறீங்க. அங்கே தான் உங்களுக்கு மைனஸ் ஆகுதுங்க. உங்கள் பயணத்தில் அங்கே தான் சொதப்பலும் ஏற்படுதுங்க. புரியுதுங்களா? உங்கள் பயணத்தில் நீங்கள் வெற்றி பெறணுன்னா உங்கள் ஹியூமரை சரியாக இருக்கணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பின்தொடர்ந்து எல்லாருமே வருவாங்க. அதாவது உங்களை பின்தொடர்ந்து எல்லாருமே வருவாங்க. அதாவது நீங்கள் தலைமை பண்பு கொண்டவர்களாக எப்பயுமே இருக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டுங்க, செய்யட்டுங்க. உங்களுக்கு கடவுள் என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்கிறாருன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த கிஃப்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசி கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது உங்களுக்கு பலனாக இருக்குது, அதே போல் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது, இதை இப்போ எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாழ்க்கை பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்கள் நினைச்ச விஷயத்தை அடையணும்னா, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உங்கள் ராசி கட்டம் இப்போ எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கணும். அப்போ விருச்சிக ராசியில் ஆட்சியாளர் யாருன்னு கேட்டால் செவ்வாய் பகவானுங்க. அப்போ அந்த செவ்வாய் பகவான் தாங்க உங்களுக்கு ராசிக்கு அதிபதி, அது மட்டும் இல்லாமல் ஆட்சியாளரும் கூட. அப்போ என்றைக்குமே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல கோபம் தாங்க வரும். அந்த கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும். அடுத்ததாக உங்களை யாராவது புறக்கணிச்சிட்டாவோ, உங்களை தப்பாக பேசிட்டாவோ, உங்களை தரக்குறைவாக நினச்சிட்டாலோ உங்களால் தாங்கவே முடியாது. அதனால் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அவங்கள விட்டு வெளியே போயிடுவீங்க. இல்லைனா அவங்கள விட்டு எங்கேயாவது போயிடணும், விலகி போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள். உதாரணமாக உங்கள் வீட்டிலேயே சண்டை சச்சரவு கூட வரும். உங்களுக்கு சின்னதாக ஒரு தரக்குறைவாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை பொறுத்துக்கவே முடியாது. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் நீங்கள். இல்லைனா அவங்கள விட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க. ஒரு 2 நாள் எங்கேயாவது வெளியே கூட போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனசை சமாதானப்படுத்தி உங்கள் இடத்துக்கு, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு இந்த சந்திரன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். ஏன்னா சந்திரன் உங்கள் ராசி கட்டத்தில் நேசம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ உங்களுக்கு சந்திரனுடைய பவரு கிடைக்காது. அதாவது சந்திரன்னா என்னங்க? மனக்காரகன் சொல்லுவாங்க. நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய அறிவு, இது எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடியவர் அதாவது சந்திர பகவான். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்லணும்னா, உங்கள் ராசி கட்டத்தில் சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையே நீங்கள் செயல்படுத்துங்க. அதே போல் எப்பவும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வியூகம் அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த இறைவன் உங்களுக்காக படைச்சிருப்பார். அப்போ உண்மையாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறேன். உங்களுக்கு ஒரு வியூகம் அமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்களா இல்லையா? அதாவது வியூகம்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தராக இருக்கலாம், உங்கள் கூட ரொம்ப நெருக்கமானவர்கள், ஃப்ரெண்ட்ஸு, காதலி, காதலன், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணுன்னா அவங்க உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. அப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்டுக்கணும். ஆனால் அவங்க சொல்கிறத நீங்கள் ஒரு லைனாக தான் கேட்டு அதை செய்யணும். மற்றது எல்லாம் நீங்களே செயல்படுத்தணும். என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் வெற்றி பெறணும்னா
நீங்க என்ன செய்றீங்களோ அத நீங்க வெளிப்படுத்துங்க. அதாவது வெளிப்படுத்தி காமிங்க. இதுதான் உங்களுக்கு வெற்றி. அதை நீங்க வெளிப்படுத்தாம இருந்தீங்கன்னா, அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்காதுங்க. அதேபோல இந்த விருச்சிக ராசிக்காரர பொறுத்தவரைக்கும், அவங்க எந்த ஒரு செயல செஞ்சாலும், எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும், எப்பவுமே இத வெளிப்படுத்த மாட்டாங்க. அதற்கான குணம் இவங்களுக்கு எப்பயுமே வரதும் கிடையாதுங்க. காரணம் என்ன அப்டின்னா, சந்திரன் உங்களுக்கு நீசமா போறதுனால தாங்க, நீங்க வெளிப்படுத்துறது கிடையாது. அப்போ உங்க ராசியில இன்னும் என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல இருந்தா, உங்களுக்கு பூமி லாபம் உண்டுங்க. அதாவது இடம், பூமி, யோகம் இது எல்லாமே கண்டிப்பா செவ்வாய் பகவான் உங்க இடத்துல இருந்தா, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், உண்டுங்க. அதேபோல நீங்க வாங்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், கட்டிடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விலை மதிப்புடையதாக இருக்குங்க. சும்மா ஏனோ தானோமா கம்மி ரேட்ல இருக்கிறதோ, இல்ல விலை மதிப்பில்லாததெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு விலை மதிப்பு உள்ள இடங்கள், பொருள்கள தான் வாங்கி குடுப்பாரு. அந்த யோகம் உங்களுக்கு இருக்குங்க. அதேபோல உங்களுக்கு இந்த ரத்த உறவுகள பிடிக்கவே பிடிக்காதுங்க. நீங்க எப்பயுமே அவங்கள விட்டு விலகி தான் இருப்பீங்க. உதாரணமா இந்த பங்காளி சண்டைகள்லாம் வருது, சொத்து பிரச்சனை, இட பிரச்சனைலாம் வருதுன்னா, நீங்க ஒரு சில விஷயத்துல விட்டே குடுத்துருவீங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள விட்டு நீங்க விலகி இருந்தாலும், அவங்கள எப்பயுமே வந்து உங்க மனசுல தோணும். அவங்க சொந்தம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்குவீங்க. ஆனா, அவங்க கூட இருக்க மாட்டீங்க. அதேபோல மத்தவங்க கிட்ட நீங்க உங்க சொந்த பந்தத்தோட இருக்கிற மாரி காட்டிக்குவீங்க. நம்மால இவங்களுக்கு ஒரு தொந்தரவு வரக்கூடாது அப்படின்னு ஒதுங்கியும் இருப்பீங்க. அதாவது நீங்க எப்பயுமே உங்களுடைய ரத்த சொந்த பந்தங்கள விட்டு பிரிஞ்சு ஒதுங்கி தான் வாழக்கூடியவர்கள். ஆகையால இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, உங்களுக்கு நிச்சயமாக பூமி லாபம் உண்டுங்க. அடுத்ததா பாருங்க, இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும், சுக்கிர பகவான் உங்களுக்கு நட்புங்க. அதனால உங்களுடைய கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். அதேபோல இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய காதல் வாழ்க்கையில ஏன்டா சில பேரை லவ் பண்ணோம் அப்படின்னு யோசிப்பாங்க. திடீர்னு உங்களுக்கு லவ்வுல சண்டை, சச்சரவு, லவ் கசப்பு இது எல்லாமே ஏற்படும். உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லவ் பேரண்ட்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க. உங்களோட பேரண்ட்ஸை வந்து லவ்வர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இப்படி சண்டை சச்சரவு வரும்போது ஒரு வகையில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிடுங்க. ஆனால் 100% சக்ஸஸ் ஆகிடுங்க. அடுத்ததான் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் உங்களுடைய சந்தோஷத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பெற முடியுங்க. அதே போல் எதையும் இஷ்டப்பட்டுலாம் நீங்கள் பெற முடியாதுங்க. அதாவது நீங்க இஷ்டப்பட்டு தான் வாழ ஆரம்பிக்கணுங்க. உங்களுக்கு வாழ்க்கை, உங்க திருமண வாழ்க்கையில உங்களுக்கு கணவனும் பிடிக்காது, மனைவியும் பிடிக்காது. இருந்தாலும் உங்களுக்குள்ள சண்டை, சச்சரவு எல்லாமே வரும். சில நேரங்கள்ல நீங்க விட்டு குடுத்து வாழ்ந்து ஆகணும். அப்படி நீங்க விட்டு குடுத்து வாழ்ந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் நட்பு பெற்று இருக்கிறதுனால, நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், பிடிக்கலனாலும் உங்க வாழ்க்கைய நீங்க விட்டு குடுத்து தான் வாழ்ந்தாகணும். அடுத்ததா பாருங்க. உங்க ராசியில சனி பகவான் பகை பெற்று இருக்கிறாருங்க. அப்ப ஒருவேளை உங்க ராசி கட்டத்துல சுக்கிர பகவான் உங்க இடத்துல இருந்தார்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ரொம்ப யோகங்க. அதாவது விருச்சிக ராசியில சுக்கிர பகவான் இருந்தா ரொம்ப ரொம்ப யோகங்க. ஆனா உங்க ராசியில சனி பகவான் இருக்கக்கூடாதுங்க. அதே போல சூரிய பகவானும் உங்க ராசியில இருக்கக்கூடாதுங்க. அப்போ உங்க ராசியில கூடவே குரு பகவானும் இருக்கக்கூடாதுங்க. அப்ப இவங்க 3 பேரு இருந்தாங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு மனப்பிரச்சனைய கொடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது சூரிய பகவான், சனி பகவான், குரு பகவான் இவங்க 3 பேர் மட்டும் உங்க ராசி கட்டத்துல இருக்கக்கூடாதுங்க. அவங்க இருந்தாங்கன்னா, உங்களுக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு சங்கடத்தையும், மனப்பிரச்சனையும் குடுத்துட்டே இருப்பாங்க. அது எப்படின்னா, சனி இருந்தார்னா, அதாவது உங்க ராசியில சந்திரனோட சனி சேரும்போது, சட்டத்துக்கு புறம்பாக நம்மள செயல்படுத்த வாய்ப்புகள் உண்டுங்க. நல்லா கவனிங்க. அதாவது சட்டத்துக்கு புறம்பா மத்தவங்க மனச நம்ப எந்த விதத்திலயும் காயப்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க. அதாவது சட்ட பிரச்சனைகளை கொண்டு போய் சிக்க வைக்க வாய்ப்புகள் 100% உண்டுங்க. அதனால விருச்சிகம் ராசிக்காரர்களே நீங்க தயவு செஞ்சு கோர்ட்டு, கேஸ்ன்னு போறதா இருந்தீங்கன்னா, உங்க ராசி கட்டத்துல சனி எங்க இருக்கிறாருன்னு பார்த்துட்டு உங்க வேலைய பாருங்க. அதே போல உங்களுக்கு மேஷத்திலயும் சனி இருக்கக்கூடாதுங்க. அதே போல உங்க ராசியில சனி இருக்கவே கூடாது. அடுத்ததாக உங்களுக்கு கடகத்திலயும் சனி பகவான் இருக்கக்கூடாதுங்க. அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? மேஷத்திலயும் சரி, உங்க ராசியிலயும் சரி, கடகத்திலயும் சரி, இந்த 3 இடத்துலயும் சனி இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அதே போல இந்த கிரகங்கள் எல்லாம் நம்மளுக்கு நல்லா இருந்துச்சுன்னா, நீங்க சட்டத்து பக்கம் உங்களுக்கு 100% வெற்றி உண்டுங்க.
நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுங்க. அதே போல் நீங்கள் எப்பயுமே அமைதியாக போனீங்கன்னா, என்ன முடிவு வருதோ வரட்டும் அப்படின்னு நீங்கள் உங்கள் வழியில் போனீங்கனாலும் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அதே போல் குரு உங்களுக்கு பகை. அதனால் சனியும் சூரியனும் உங்களுக்கு பகை. அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு செஞ்சீங்கன்னா, அதில் நல்ல பேர் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு பகை தான் வருங்க. அதாவது சனியும் சூரியன் குரு பகையாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் உங்களுக்கு பகையாக தாங்க வரும். உதாரணமாக உங்களை ஒருத்தர் வளர்த்து விட்டுருப்பாங்க, ஒரு விஷயத்தில் உங்களை டெவலப் பண்ணி விட்டுருப்பாங்க. அப்படி வளர்த்து விட்டவங்களே நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படின்னு டெய்லியும் மனசார மரியாதை பண்ணக்கூடியவங்க நீங்கள். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் என்னை மதிக்கலை, எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை அப்படின்னு ஓப்பனாக வெளிப்படையாக மற்றவங்கக்கிட்ட சொல்லிடுவாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, குரு பகையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்கும். ஆகையால் தயவு செஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களே மற்றவங்க கிட்ட சாபத்தை வாங்கிடாதீங்க. ஏன்னா இந்த கிரகங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய சாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால் தயவு செஞ்சு சாபங்கள் எதுவும் வாங்கிடாதீங்க. அதே போல் எப்பவுமே குரு உங்களை ஏற்றுக்கவே மாட்டாருங்க. அதாவது குரு பகவானாக இருக்கட்டும், உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்து வளர்த்த எந்த குருவாக இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் என்னை விட வளர்ந்துட்டான் உயர்ந்துட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர உங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதுக்காக சில பேர் அவங்க கூடயே இருந்து ஜால்ராவும் தட்டுவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் எதனா ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்போசிட்டில் உங்ககிட்ட எதிர்க்கிறவர் அவங்க கூட ஒரு 4-5 பேர் ஜால்ரா தட்டுறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. உங்களை கெட்ட பேர் வாங்க வைக்கணுன்னே குறியாக இருப்பாங்க. அப்போ இதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு நமஸ்காரம் பண்ணுங்கள். உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவரோ இல்லை ஏதாவது உங்களுக்கு வழி காமிச்சவராக இருந்தார்னா அவரை பார்க்கும்போது நீங்கள் குரு நமஸ்காரம் பண்ணி காலில் கூட விழுந்துருங்க. ஆனால் நீங்கள் அப்படி எல்லாம் செஞ்சாலுமே கூட அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. அப்போ நீங்கள் குரு நமஸ்காரம் கட்டாயமாக அவசியமாக பண்ணி தான் ஆகணும். அதே போல் பாருங்கள், சூரிய பகவான் உங்களுக்கு பகைங்க. அதனால் சட்டம் சம்பந்தமான சர்க்கார் சம்பந்தமான எந்த ஒரு முடிவுகளும் நீங்கள் எடுத்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல் யாருக்கிட்டேயுமே வாக்குறுதிகளை கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். அதே போல் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பயுமே கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருந்தாங்கனாவே மற்றவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. பல பேருக்கு பிடிக்காதுங்க. இவனை எப்படியாச்சும் கீழே தள்ளணும், இவனை எப்படியாச்சும் உனக்கு ஒரு கெட்ட பேரை வாங்க வைக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கின்னு பல பேர் சுற்றுறாங்க. அப்போ சூரியன் பகை, சந்திரன் நீசம். அப்போ நீங்கள் யோசிக்கிறத அவன் புரிஞ்சிக்க மாட்டான், அதே போல் அவன் யோசிக்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல். அப்போ இதை நமக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சக்ஸஸ் ஆக்கணும், நம்ம லைஃப்பை சக்ஸஸ் ஆக்கணும், அதே போல் தொழிலை பெருசாக பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது எல்லாமே செய்யணும்ல. அப்போ இதில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குல்ல, அதாவது எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போ இந்த கஷ்டத்தை எல்லாமே நீங்கள் அனுபவிக்கும் போது கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பாருங்களா? உங்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுப்பாரு. கடவுளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதில் அந்த ஹெல்ப்பையும் பண்ண வைக்குவாருங்க. அப்போ அந்த ஹெல்ப் யார் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வராங்க. உங்கள் ராசிக்கு ராகு கேது உங்களுக்கு உச்சம் பெற்று வராங்க. அப்போ நம்ம சொல்லுவோங்கள அச்சாம்பாரியா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோங்கள. அப்போ ராகு கேது உச்சங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதாவது உங்களை கண்டாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வருங்க. உங்ககிட்ட திடீர்னு ஒரு நியாயம் ஏற்படுங்க. அதே உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு கேது உட்கார்ந்து இருந்தாங்கன்னா உண்மையிலே சொல்கிறேங்க, நீங்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆளுங்க. இந்த உலகத்தையே மிரள வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் வருவீங்க. அதே போல் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கண்டாவே பயப்படுவாங்க. அதே போல் நீங்கள் துணிச்சலாக எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க விருச்சிக ராசி அன்பர்களே. ஆகையால் உங்களுக்கு ராகு கேது இருக்கிறதுனால எந்த விஷயமாக இருந்தாலும் சரி போல்டாக இறங்குங்க. நீங்கள் தினமும் சிவபெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க, சித்தர்களை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க, குருமார்களை நிறைய மரியாதை கொடுங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. நீங்கள் விவேகமாக நடை போடுங்க. உங்களுடைய நடை உடை பாவனையில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. உங்களுடைய பயணத்தின் நோக்கம் அர்த்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என நினைங்க.
அது உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்குங்க. உங்களுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்குங்க விருச்சிக ராசி அன்பர்களே. அதே போல் ஆரோக்கிய பலமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் பழனி தண்டாயுதபாணியை ஒரு முறையாவது வழிபாடு செய்யுங்க. அதாவது ராஜ அலங்காரத்தில் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க. உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. அப்படி நிறைவேறலைன்னா என்னை நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகுங்க. அடுத்ததாக உங்களுடைய விவேகமான நடை, தளராமல் நீங்கள் நடக்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. உங்கள் வாழ்க்கை பயணம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ராகு கேது சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் எதையும் எதிர்த்து செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு ஏற்படுங்க. அடுத்ததாக யார் என்ன சொன்னாலும் சரிங்க, யார் எது செஞ்சாலும் சரி, உங்களுடைய நடையில், உடையில், பாவனையில் மாற்றங்கள் இருக்கவே கூடாது. என்றைக்குமே மாற்றம் இருக்கக்கூடாது. அதே போல் உங்களை யாராலுமே வீழ்த்த முடியாதுங்க. அதுவே நீங்கள் மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நினச்சிங்கன்னா போச்சு. அது மட்டும் தயவு செஞ்சு வேண்டாம். அதனால் விருச்சிக ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையுமே கையை கட்டி எப்பயுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கவும் மாட்டாங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். ஆகையால் விருச்சிக ராசி அன்பர்களே, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பழனி ஆண்டவரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அவருடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சிவபெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. சித்தர்கள் எல்லாருமே நீங்கள் வழிபாடு செய்யுங்க. குருமார்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. அப்படி செய்யும் போது உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறக்கும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.